வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டுருக்கேன். இது வார பலன்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு சிறப்பாக இருக்குது. நமக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், செலவுகள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் பணம் வரும். பேசும்போது எப்படி பேசுவீங்க? வெட்டு 1 துண்டு 2ன்னு. இரண்டாவது விஷயம், முக்கியமாக முயற்சிகள் அப்படிங்கிற ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கு. சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரம். சரி, அந்த முக்கிய முடிவுகளை எடுத்ததோடு நிற்காம அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள், அதில் இறங்கி செயல்பட ஆரம்பிப்பீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவீங்க? தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது, நான் புதிய மனிதன் அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. நல்ல எண்ணம், சீரான சரியான முயற்சின்னு தான் சொல்லணும். உங்கள் திட்டங்கள், உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே சிறந்து விளங்கும். ஒரே விஷயம் என்னென்னா, பரபரப்பாக தயவு செஞ்சு செயல்படாதீர்கள். இப்போ பரபரப்பான செயல்பாடுனா என்ன? ஒரு இடத்துக்கு நான் 10 மணிக்கு போனோம், இங்கேருந்து நான் 9:15 கிளம்பினா 9:45 போயிடுவேன், 10 மணிக்கு அவரை போய் பார்த்துருவேன். ஆனால் நான் கிளம்புறது கிட்டத்தட்ட 9:40. 20 நிமிஷத்தில் அவரை ரீச் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு இஷ்டப்படி பூந்து இஷ்டப்படி ஓட்டுவோம். இந்த மாதிரி அந்த பிளானிங் இல்லாமல் பரபரப்பான சில செயல்பாடுகளை மட்டும் அவாய்ட் பண்ணணும். இது டிசிஷன் மேக்கிங்லேயும் உண்டு. டிசிஷன் மேக்கிங்கில் வேகமாக டிசிஷன் எடுக்கக்கூடாது. எடுக்கிற டிசிஷன் கரெக்டான ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படணும். அதுக்கான டைம் வேணால் எடுத்துங்க. இதை மட்டும் நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா சில பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லமையும் அதற்கான சில நல்ல சூழ்நிலைகளும் தென்படுகிறது. நிச்சயமாக சாதிக்கக்கூடிய காலம் இது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.